அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு திருவள்ளுவர் தாத்தாவோட ஓவியத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாமா? KR வேணுகோபால சர்மா அவர் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சாரு. இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 1959 இந்த ஓவியம் வரைஞ்சு முடிச்சாரு. அதற்கு முன்னாடி சுமார் 40 வருஷம் அவர் திருவள்ளுவரோட தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய உருவம் எப்படி இருக்கும், அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த ஓவியத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் தாத்தா கையில எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் பெரிய நீண்ட தாடியும் வெள்ளை நிற ஆடையும் அவர் அணிஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஓவியத்துல எந்த ஒரு சமய அடையாளமும் இருக்காது. அவர் பாக்குறதுக்கு அமைதியான ஒரு முனிவர் மாதிரியான தோற்றத்துல இருப்பாரு. 1960 அறிஞர் அண்ணா அவர்களால இந்த ஓவியம் வெளியிடப்பட்டது. 1964 மார்ச் 23 தமிழக சட்டப்பேரவையில துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் உசேன் அவர்களால இந்த ஓவியம் திறந்து வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருப்பாருன்னு பல கற்பனை உருவங்கள் இருந்துச்சு. ஆனா RK வேணுகோபால சர்மாவோட ஓவியம் அந்த கற்பனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுச்சு. அது எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளவும் பட்டது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை கொடுத்த வேணுகோபால சர்மா அவரை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.